வணக்கம். நான் உங்க கொங்கன் சித்தர் மருத்துவத்திலேருந்து டாக்டர் போஸ். ரீசெண்டா விஜய் ஆண்டனியோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். நாங்களாம் ஒரு டானிக் தான் குடிச்சிட்டு ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இஸ் இட் ட்ரூவா சார்? அது சம்திங் ஒரு டானிக் மாதிரி ஒரு இது கோரெக்ஸா லைக் தட். நான் என்னையும் சேர்த்து சொன்னாங்களா? அப்படிதான் வந்துட்டு நாங்கெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு இது கிடையாது. இன்ஃபேக்ட் எங்க லிக்கர் வாங்க கூட ஒர்க் இருக்காது, அதாவது அமௌண்ட் இருக்காது. லிக்கர் சீப் தான் ஆக்சுவலா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு எனக்கு உண்மைன்னு தெரியாது. உங்களை மீட் பண்ண எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அந்த மாதிரி பண்ணுவார் ஆக்சுவலா. ஓகே. ஒர்க் பண்ணும்போது நான் லிக்கரே குடிச்சுப்பேன் தேவைப்பட்டா. அவர் வந்து ஐ திங்க் அந்த மாதிரி கோரெக்ஸ் ஒன்று குடிப்பேன்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட. நான் என்ன ஏன் கோரெக்ஸ் குடிக்கிறீங்கன்னு கேட்டேன். ஐ திங்க் அவர் சொன்னாரு சார் அப்ப இருமல் விஷயங்கள்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அது நான் அதுல வந்து ஏன் சாராமே குடிக்கலாமே அப்படின்னு சொல்லுவேன். இல்ல இது இன்னும் வேற மாதிரி சொன்னாரு. அதுக்கு அர்த்தம் புரியல எனக்கு. நான் குடிக்கல, நான் சாராமே குடிக்கல. சார் யார் சார்? பரவாயில்ல. சூப்பர் சார். இருமலுக்கு குடிக்கிற கோரக் சிரப்பையும் ஆல்கஹாலையும் ஏன் கம்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோரக் சிரப்ல என்ன கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம இதுக்கு பதில் கண்டுபிடிச்சிட முடியும். கோரக்ஸ்ல ட்ரைப்ரோலிடின் இருக்கு, கோடின் இருக்கு. ட்ரைப்ரோலிடின் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஆன்டி ஹிஸ்டமைன். நமக்கு தும்மல் வர்றது, மூக்கை அடைச்சிக்கிறது, மூக்குல இருந்து தண்ணி வடிகிறது, இது மாதிரி சிம்டம்ஸுக்கு நம்ம ஆன்டி ஹிஸ்டமைன்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து கோடின். கோடின் அப்படிங்கிறது ஓபியாய்டு அனால்ஜெசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அபின் தயாரிக்கிற பெப்பவர் சாம்னிபரின் அப்படின்ற தாவரத்துல இருந்து இதை எடுக்கிறாங்க. இது எப்படி இருமலுக்கு மருந்தா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மருந்து சாப்பிடும் பொழுது நம்ம இருமல் உண்டாக்குறதுக்கு நம்மளோட பிரெயின்ல மெடுல்லா ஆப்லங்கேட்டால காஃப் ரிஃப்ளெக்ஸ் சென்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதை இந்த மருந்து சப்ரஸ் பண்ணும். சப்ரஸ் பண்றதன் மூலமா இருமலை குறைச்சிடும். இத ஒரு அளவுக்கு மேல எடுத்துக்கிட்டோம்னா, அபின் சாப்பிட்டா என்ன பண்ணுமோ அதே மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும். நம்ம போதையில இருக்கிறது, கனவு காண்ற மாதிரி இருக்கிறது, கை காலில் வலியே இல்லாம இருக்கிறது, அது மாதிரி போதைக்கு உண்டான சிம்டம் எல்லாம் வந்துடும். இது தெரிஞ்சு சில பேரு இத போதைக்காக பயன்படுத்துறாங்க. இதே மருந்த இன்னும் கொஞ்சம் அளவு அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்கஹாலை விட பல மடங்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, காஃப் ரிஃப்ளெக்ஸ் சென்டர் நம்மளோட மெடுல்லா ஆப்லங்கேட்டால இருக்குன்னு. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சென்டரும் அதே மெடுல்லா ஆப்லங்கேட்டால தான் இருக்கு. அதை சப்ரஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம மூச்சு இழுக்கவும் முடியாது, விடவும் முடியாது, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தயவு செஞ்சு இது மாதிரி பொருட்களை போதைக்காக நம்ம பயன்படுத்தக்கூடாது. சிடிஎஸ்யூ பரிந்துரையின்படி நீங்க குடிக்கிற காஃப் சிரப்ல கோடின் இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணதா தான் இருக்கணும். அவங்க பிரிஸ்கிரைப் பண்ண அளவை தாண்டி நம்ம அளவுக்கு எடுத்துக்கூடாது. அது இல்லாம பிரெக்னன்ட் லேடிஸ், அதிக தூரம் டிரைவ் பண்றவங்க, 12 வயசுக்கும் கீழே இருக்க குழந்தைங்க, இது மாதிரி யாரும் இந்த சிரப்பை தயவு செய்து பயன்படுத்தக்கூடாது. தேங்க்யூ.